ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான இஞ்சி தொக்கு. ஒரு அருமையான தொக்கு. இது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு 15-20 நாள் வச்சு சாப்பிடலாம். நல்ல வெரைட்டி ரைஸஸோட, சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. சப்பாத்தியோடவும் தொட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தொக்கு ரெசிபி. அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டும் வாசனையும் உள்ள இந்த ஸ்பெஷலான வெஜிடபிள் இஞ்சி சேர்த்து இந்த தொக்கு செய்கிறோம். இஞ்சி பார்க்குறக்கு இஞ்சி மாதிரி இருக்குங்க. நல்ல மாங்காயோட வாசனை வரும், ஆனால் மாங்காயோட புளிப்பு இருக்காது. இஞ்சிய மாதிரி காரலும் அதிகமாக இருக்காது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும். இந்த இஞ்சியை இங்கிலீஷில் ஒயிட் டர்மரிக்கும்பாங்க. இது ஆக்சுவலி ஒரு மஞ்சள் கிழங்கு வெரைட்டி. ரொம்ப நல்லதுங்க. நம்ம உணவில் இந்த இஞ்சி அடிக்கடி சேர்த்துக்கிறது. நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. அதாவது அல்சர், அசிடிட்டிக்கெல்லாம் இது நல்ல மருந்து. நம்மளுக்கு நெஞ்சரிச்சல் இல்லை அஜீரண கோளாறெல்லாம் இருந்தால் இந்த இஞ்சி நல்ல மருந்தாக இருக்கும். ஸோ இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். நல்ல சட்னி பண்ணலாம். நம்ம லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாம் தாளிக்கும் போது இந்த இஞ்சியை கட் பண்ணி போட்டு நம்ம தாளிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. இன்றைக்கி இந்த இஞ்சியில் நம்ம நல்ல ஒரு தொக்கு செய்கிறோம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. பக்குவமாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு 15-20 நாள் வச்சு சாப்பிடலாம். நம்ம சாதம் வெரைட்டிஸோட ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம், இல்லை சப்பாத்தி இட்லி தோசைக்கு நம்ம சட்னி மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நான் இங்கே ஒரு 200 கிராம் இஞ்சியை நல்ல மேலே அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா இப்படி துருவி வச்சுக்கிறேன். இந்த இஞ்சி ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறி மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்குதுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்கள்லேயும் கிடைக்குது. ஸோ இஞ்சி வாங்கி இந்த தொக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எல்லா இஞ்சி இப்படி துருவியாச்சு. நல்ல கமன்னு மாங்காய் வாசனை வருது. பட் இந்த இஞ்சியில் மாங்காய் வாசனை மட்டும்தான் இருக்கும், மாங்காயோட புளிப்பு இருக்காது. ஸோ புளிப்புக்காக நான் இங்கே கொஞ்சம் புளியை ஊற வச்சுக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அதாவது இங்கே 200 கிராம் தான் இஞ்சி எடுத்துருக்கிறேன். இது நல்ல புளிப்பு இருக்கிற புளி எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா அழுத்தி பிடிச்சா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு நல்ல புளிக்கரைசல் வடிச்செடுத்து வச்சாச்சு. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி, அதாவது வறுத்த வெந்தயப்பொடி. வெந்தயத்தை ஒரு பேனில் சேர்த்து நல்ல பொறுமையாக செவக்க வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் பொடிச்செடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நிறையா டிஷ்ஷஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வறுத்த வெந்தயப்பொடியிலிருந்து இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது மஸ்ட்டுங்க இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ வெந்தயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்பவும் நம்ம ஊறுகாய் தொக்கெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்க்கறது தான் நல்லது. அப்போ அந்த செல்ஃப் லைஃப் ரொம்ப நாள் இருக்கும், ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. இந்த கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 சிட்டிகை பெருங்காயப்பொடி. இந்த பெருங்காயப்பொடியும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. இப்போ துருவி ரெடியாக வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துடலாம். 200 கிராம் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது இந்த ஆயிலில் நல்லா வதங்கணும். வதங்கியா ஆல்மோஸ்ட் வெந்துடணும். ஸோ நல்லா ஒரு 5-6 நிமிஷம் வதக்கி விடுவோம். இந்த தொக்கெல்லாம் செய்யும்போது ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா இந்த இஞ்சியை நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ இஞ்சி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கலருக்கு வேண்டி நல்ல காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே காரமான மிளகாய் பொடி ஒரு 2 டீஸ்பூன். உங்களுடைய காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வெறும் 200 கிராம் தான் இஞ்சி எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த அளவுக்கு நான் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். நல்லா இது கலந்து விட்டுறலாங்க. இந்த ஆயிலில் இது நல்லா வதங்கணும். இந்த இஞ்சியோடு சேர்ந்து இந்த மிளகாய் பொடியெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் வெந்தயப்பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அதாவது வறுத்து பொடித்த வெந்தயப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த
அந்த மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்த்துடலாங்க. நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ரெடியாக வச்சுருந்தோம். இப்போ அது சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இனி எல்லாமே சேர்த்தாச்சு. இனி நம்ம அப்படியே கலந்து விட்டுக்க வேண்டியது தான். இனி ஒரு 2-3 நிமிஷம் மட்டுமே நல்லா இது கொதிச்சு வரட்டுங்க. அதாவது எண்ணெய் விட்டு நல்லா திக்காகணும் தொக்கு. நல்லா அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. அந்த எண்ணெயும் அப்படியே ஓரங்களில் விட்டு வருது. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான மாயிஞ்சி தொக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு க்ளீனான பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு 15 to 20 நாள் நம்ம வச்சு சாப்பிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னால அவசியம் இல்லை. இங்கே நல்ல புளிப்பு சேர்த்துருக்குறோம், நல்லா அது சுருளை வதக்கியாச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு 15-20 நாள் தாங்கும். நம்ம வச்சு சாப்பிடலாம். நல்ல அந்த உப்பு புளிப்பு காரத்தோட, நல்ல அந்த மாங்காய் வாசனையோடு இருக்கிற இந்த இஞ்சி தொக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் பர்டிகுலர்லி தயிர் சாதத்தோடலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. தொக்கு ஊறுகாயில் பக்குவமாக பண்ணுறது ஒரு லாங் ப்ரொசீஜர், ஒரு பெரிய ப்ரொசீஜர்னு நினச்சிட்ருக்கிற புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இந்த மாஞ்சி தொக்கை டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.